திருச்சிற்றம்பலம். நீத்தல் விண்ணப்பம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் உடையவனே மன்னும் உத்தரகோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக்குள்ளே பார்வதி பதே அரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. பொய்யான திருமேனி உமைமே கையாரவர் யானை கடல் தாயோ மரபாமல் அடியாயும் அல்ல தூவும் அடியாக முழமான வழியாக மலினாய வினை கூட நினையம் இல்லை கூத்தபெருமான் திருவடிகளை சரணேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் படிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் படிந்து இன்றைய திருவாசக சிந்தனை ஒரு அருமையாக நமக்கு சுவாமி அமைச்சு கொடுத்திருக்கிறார். என்னுடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி அதுல நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதி, அதை சிந்திப்பதற்கு அது முன்பாக நம்ம திருவாசக நூல் பற்றியும் ஆசிரியர் பற்றியும் அது எந்த தளத்தில் பாடப்பட்டது உத்தரவாசம் அங்கை என்ற ஒரு பழமை பொருந்தியதான மேலான ஒரு தலம், அந்த தலத்தின் பெருமைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு இறைவன் பெருமானமுக்கு கருணையோடு கூடி இதையெல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்தார். இப்போ நூலுக்குள் செல்ல இருக்கிறோம். நீத்தல் விண்ணப்பம் என்ற 6வது பகுதியாக நம்முடைய திருவாசகத்தில் 51 பகுதிகள் அமைந்துள்ளன. இதுல முதல்ல இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பகுதிகளாக எப்பா முதல்ல ஒரு 5-6 கடந்தாது அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு நாங்களா குற்றோதல் பண்ணும்போது பார்ப்போம். நிறைய அப்படியே இருக்கும். முதல்ல அகவலா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா சிவபுராணத்துல ஆரம்பிக்குமா, சிவபுராணம் எல்லாரும் நமக்கு மனப்பாடம் ஓடிடும். அப்புறம் கீர்த்தி என்னுடைய பெருமைகளை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லக்கூடியதாக அமையும். இப்படி ஒன்னொன்னு பெரிய பெரிய பகுதிகளாக வரும். அதுல 5வது பகுதி பாத்தீங்கன்னா திருச்சதகம். ஒன்றோடு ஒன்று அத்தனையும் எல்லாவற்றிற்கும் அப்படியே ஒன்னொன்னு கனெக்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரயில் பெட்டி ஒன்னோட ஒண்ணு கோத்தது மாதிரி. அது போல எல்லா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்வார். அத ஆசிரியர் தந்திருக்காரு நம்ம சொன்னா கூட இது எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தானே, இது இறைவனுடைய திருவாக்கு தானே. இவருடைய திருவாக்காகவே திருவருள்
கூட்டி வைக்க, இதனோடு இது ஒன்றித்து பொருளோடு சொல்லோடும் பொருளோடும் ஒன்றித்த தன்மையை தருவது. இது சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னாலும் தெரியும். சேக்கிழார் பெருமான் அப்படி பெரிய புராணம் செய்யும் போது ஒருத்தருடைய வரலாற முடிக்க போகும்போது அடுத்த பகுதி, அதாவது அடுத்த நாயன்மாருடைய வரலாறை சொல்லும் முன்பாக இறுதியாக அதுக்கு ஒரு தோற்றுவாய் அப்படிமா. தோற்றுவாய்னா இப்ப இன்னும் அடுத்து வரப்போகுது, இந்த புராணம் வரப்போகுது அப்படின்னு ஒரு தோற்றுவாய் செய்த அழகாக அமைச்சிருப்பார். இப்போ இவர் அப்படியெல்லாம் சொல்லல, அடுத்து இந்த பகுதி அடுத்து இந்த பகுதின்னு சொல்லல. ஆனா நாமவே அதை உய்த்து உணர்ந்து கொள்ள வண்ணமாக அதிலே நமக்கு தண்டபாணி தேசிகரியா ரொம்ப அழகாக அதை விளக்கமாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா சாதாரணமா படிச்சாலாம் நமக்கு இந்த நூலுடைய பெருமைகள் இதெல்லாம் நமக்கு புரியாது. அப்படி உயர்ந்த இவர்களுடைய விளக்க உரை அதுதான் நமக்கு இதையெல்லாம் பொருளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக பகுதியாக இருக்கக்கூடியது திருச்சதகம். சதகம் என்றாலே 100 வாக்குகளை அதிலே அந்தாதி தொடையில் கொண்டதாக அமைந்த ஒரு அற்புதமான ஒரு பகுதியாக இது அமைந்து உள்ளது. திரு தெய்வத்தன்மை வாய்ந்ததான அந்த திரு பாடல்களை கொண்டதான அந்த சதக பாடல்கள். இது இந்த சதக பாடல்கள் 10 பகுதிகளாக 10 என்று சொல்வார்கள். 10 அப்படிம்பாங்க. 10 அந்தாதி அந்த வகையை சேர்ந்தது. 10 அந்தாதி. அப்படிப்பட்ட வகையிலே அணைந்தோர் தன்மை, அணைந்தோர்களை 5வது பகுதியில அணைந்தோர் வந்துட்டாங்க. அணைந்தோர்களுடைய அணைந்தோர் என்பவர்கள் சீவன் முக்தர்கள், இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் தன்மை கொண்ட அந்த அருளாளர்கள். அவர்களை பற்றிய செய்திகள் தான் இந்த திருச்சதகத்திலே 10 பதிகமா 10 நிலையில வச்சு சொல்லி 10 நிலை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். முதல் 10 அப்படிப்பட்டவர்களுக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த பரிபாகம், அதாவது அந்த சின்னம் சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு தாய் குழந்தைய பார்த்தோன்னே அப்படி கண்ட தண்ணி வரும். இதுக்கு காரணம் என்ன? அன்பின் விளைவு. அத இந்த கண்ணீர் காட்டி கொடுத்தோம். கண்ணீர் அந்த குழந்தை மேல வச்ச அன்பு, இந்த கண்ணீர் ரொம்ப நாளா பார்க்கல, இந்த குழந்தை இப்பதான் வந்திருக்கு, எங்கேயோ போயிருக்கு வந்திருக்க, உடனே அப்படியே கண்ணீர் வரும். அது அன்பை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியது. அது போல இங்க முதல் 10 அது தேகத்தில் காணப்படக்கூடிய அந்த பரிபாக செம்மைதான் அரும்பி விதுவதற்கு உன் விரையார் கழற்கு என் பாடலே அது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மெய் அரும்புதல், மெய் புதுமுதுத்தல் என்பதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் பாகத்துல மனதினை பரிபக்குவப்படுத்தும் அந்த நிலையை அங்கே மிக அழகாக இதெல்லாம் அனைத்து வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்னு நம்ம சாமியோட திருவருள் கூட்டா நம்ம பார்க்கலாம். 10 பாடல்களுக்கும் அதே மாதிரி 3வது 10 அன்பை அப்படியே புலப்படுத்தக்கூடியதா, இறைவன் மீது கொண்ட அந்த அன்பு அதை புலப்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது. 4ஆம் 10 அந்த திரோதான சக்தியை காட்டக்கூடிய அந்த சிவசக்தி நிலையை அதை அழகாக எடுத்து செல்லக்கூடியதாக. அடுத்த 5ஆம் 10 யாக்கையை இந்த பரிபாகப்படுத்தும் அந்த சிவசக்தியின் தன்மை. இப்படி ஒன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. 10 நிலையாக இங்கே அமைந்து உள்ள 10 அந்தாதி. இதற்கு 10 அந்தாதி, இதற்கு கருத்துரை. நான் அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்லுவேன் இந்த திருவாசக பாடும்போது. மேல இருக்கிற ஹெட்லைன் நமக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், அத படிப்போம். இப்ப திருச்சதகம் அப்படின்னு எடுத்துட்டோம் வைங்களேன், அதை படிப்போம். அதுக்கு கீழே பிராக்கெட்டுக்குள்ள ஒரு கருத்து கொடுத்திருப்பாங்க, அதுக்கு பேர் கருத்துரை. இந்த பதிகம் எதை சொல்கிறது அப்படின்ற கருத்துரை. இத முதல்ல படிங்க அப்படின்னு. இந்த இத படிச்சீங்கனாலே இது இனிமேல் இந்த பகுதியில வரக்கூடியது எது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு.
இங்க திருச்சதகத்தில் கொடுக்கப்பட்ட கருத்துரை பக்தி, வைராக்கிய, விசித்திரம். பக்தி, அந்த 3 வார்த்தைகளும் நல்ல அருமையான ஒன்று, ஆழமான பொருளை கொண்டது. பக்தி, அப்புறம் வைராக்கியம், அப்புறம் விசித்திரம். என்னப்பா விசித்திரமா இருக்குப்பா நீ செய்கிறது, சொன்னோம் இல்லையா, வியந்து நிற்றல். பக்தி அன்பின் வெளிப்பாடு, முதிர்ந்த அன்பு, சாதாரணமான அன்பு இல்லை. ஏன்னா அணைந்தவருடைய தன்மை நமக்கு தெரியும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அப்படியே அன்பில் முதிர்ந்தவர்கள். அந்த அன்பு முதிர்ந்த போது வெளிப்படும் அந்த தன்மை. அப்ப அந்த பக்தியையும், வைராக்கியம் என்பது, இப்ப உள்ளுக்குள்ள ஒரு பொருள் மீது அன்பு வச்சிட்டோம்னா வேற எந்த பொருளும் நம்ம பக்கத்துல வர முடியாது. இது வைராக்கியம். அப்ப உலக பொருள் மீது ஒரு பற்று அற்ற வெறுத்த தன்மை. அப்ப பக்தி என்பது உள்ளே இருக்கும் சிவத்தின் மீது கொண்ட முருகிய அன்பு. வைராக்கியம் என்பது இந்த உலகத்தின் மீது கொண்ட வெறுப்பு, பற்று அற்ற தன்மை. இது வியக்கத்தக்க தகையில், அதாவது விசித்திரமாக இருப்பது. இதுதான் அதனுடைய கருத்துரை. இதை சொல்றதுக்காக தான் எடுத்தேன். என்ன இவங்க நீச்சல் விண்ணப்பம் சொல்லிட்டு சதகத்துல சொல்லிட்டு இருக்காங்களே நினைக்காது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒரு பகுதி முடியுதுன்னா அதனோடு உடன்பட்ட கருத்து அடுத்தாப்ல அதை ஒட்டி தொடர்ச்சியாக சொல்லுவாங்க இல்லையா, அது போல. இப்ப அந்த இடத்துல என்ன பார்த்தோம், பக்தி, வைராக்கிய, விசித்திரம் அப்படின்னு பார்த்தோமா. இப்ப நம்ம நீச்சல் விண்ணப்பம் போது இந்த சந்தர்ப்பம் அணைந்தோர் தன்மை. அப்ப அந்த 5வது பகுதியிலேயே அணைந்தோர்கள் வந்துட்டாங்க. அவங்கள உடம்புல நிகழக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி பட்டியல் போட்டு 10 பதிகமாக்கி, ஒரு பதிகத்துக்கு 10 பாடலை வச்சு 100 பாடலாக்கி அவர் தந்துட்டார். இப்ப நல்ல முதிர்ந்த நிலை வந்துச்சு. அடுத்தாப்புல நீத்தல் விண்ணப்பம் நிலை. இது இன்னொரு கண்டிப்பா சொல்லணும். நீத்தல் விண்ணப்பம் ஒண்ணு எடுத்துட்டாலே இந்த பாட்டை வீட்டுல பாடலாமாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது திருவாசகம் முற்றுவதுல 2 பகுதியை விட்டுருவாங்கங்க. அதுல நீத்தல் விண்ணப்பம் ஒண்ணு, அப்புறம் திருவம்பாவை விட்டுருவாங்க. ஏன் பாட மாட்டான், அதெல்லாம் திருவம்பாவை மார்கழி மாசம் தான் பாடணும். நீத்தல் விண்ணப்பம் இறந்த வீட்டுலதான், அல்லது உயிர் போறதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த வீட்டுலதான் பாடணும். இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இப்பவும் ஒரு சில இடங்கள்ல அது நடந்துகிட்டு இருக்கு. அடியேட்டையே கேட்டாங்க, அது நீங்க நீத்தல் விண்ணப்பம் பாடுறீங்க, அதெல்லாம் இங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு. அதாவது அதனுடைய பொருள் புரியாத தன்மையினால். நீத்தல் என்றால் நீக்குதல். அந்த நீக்குதலுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு மணிவாசக பெருந்தகையார். அந்த அருமையான ஒரு விண்ணப்பம் தானே. யார்கிட்ட வைக்கிறாரு, சாமிகிட்ட வைக்கிறார். 1000 பேர், நம்ம அங்க உத்தரவாசம் அங்கே வரலாறுலயே பார்த்தோம். 1000 பேர் இருடிகள் இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார்கள். இறைவன் என்பவர் அங்கே நான் போயிட்டு வரப்பா, இந்த தீர்த்தம் அதுல அக்னி பிழம்பு தோன்றும், அதிலே நீங்கள் எல்லோரும் வந்து சேருங்கள் என்று சொல்ல 999 பேரை ஏற்றுக்கொண்ட அக்னி பிழம்பாக வந்த இறைவன் ஒருவரை மட்டும் கரையில் நிறுத்தி, எல்லாம் இறைவன் செயலுங்க, அவர் செயல் கிடையாது. காரணம் இல்லாம காரியம் இல்லை. இறைவன் ஒரு செயல் செய்யறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எல்லா செயலுக்கும் நமக்குத்தான் அது புரியல. ஏன் புரியல? அப்ப அந்த காரணம் என்ன புரியாம இருக்குமா? புரிந்தால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. இன்னைக்கு நம்ம கிட்ட அதுதானங்க இருக்கு. ஓரளவு புரியுது, ஆனா என்னால ஏத்துக்க முடியலப்பா இத அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். மணிவாசகர் அவர் ஏத்துக்க முடியாம இருந்தாரா? இல்லை இல்லை இல்லை, நமக்காக சென்று வைத்தார். நமக்கா, நான் தான் உனக்கு வேண்டாவோ, அருமையா சொல்வார் ஆனந்தம். நான் தான் உனக்கு வேண்டாவோ, என்னை மட்டும் இப்படி விட்டுட்டு போகலாமா
அப்படின்ற மாதிரி அப்படியே சின்ன பிள்ளை கேட்கிற மாதிரி கேட்கிறார். இவர் கையில் ஒரு ஏடை கொடுத்து விட்டு தக்க சமயத்தில் உம்மை ஆட்கொள்வோம் என்று சொல்லி மறைத்த இறைவன் எம்பெருமான். இங்கே நிற்க இந்த நீத்தல் என்பது என்ன மட்டும் இப்படி விட்டுட்டு போனையே, இது நீத்தல், இப்படி என்னை நீத்து விடுவது உனக்கு தகுமா? கருணையே வடிவான இறைவன் எம்பெருமான் அல்லவா, நீ என்னை இப்படி விடலாமா என்று சொல்வது போல இன்றைக்கும் ஒரு வழக்கு இருக்கு. சரி, அதுவும் ஓரளவுக்கு சரிதான். ஆனா சரியான பொருள் என்ன நீத்தல் விண்ணப்பம் என்றார் அப்படின்னு நமக்கு ஆசிரியர் தண்டபாணி தேசியர் ஐயா அழகாக கொடித்து காமிக்கிறார். இது ஒரு வகை. அடுத்தாப்புல இன்னொன்னு, சாமி என்ன விட்டுறாதப்பா, என்ன விட்டுறாதப்பா அப்படின்னு ஒரு வேண்டுதல், அது ஒண்ணும். இன்னொன்னு இந்த பிரபஞ்ச, அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நீத்தல் விண்ணத்துல, பிரபஞ்ச வைராக்கியம் அந்த கருத்துரை. அங்க என்ன வந்துச்சு? பக்தி வைராக்கிய விசித்திரம். இங்க கருத்துரை என்ன வந்திருக்குன்னு பாருங்க. நீத்தல் விண்ணப்பத்துக்கு கீழே பிரபஞ்ச வைராக்கியம். அப்ப பிரபஞ்சம் என்பது என்ன? மாயா காரியம். இந்த மாயா காரியம் வைராக்கியம். அடுத்தாப்புல மாயா காரியம் என்னை வந்து பற்றி கொண்டு நான் அதிலே மூழ்கி என்னை விட்டுறாதப்பா, புடுதிகொள் என்ன அப்படின்னு விட்டுடுதி கண்டார். இந்த பிரபஞ்சமாகிய மாயை, அந்த பிரபஞ்சமாகிய மாயைக்குள் என்ன விட்டுறாதப்பா. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, பிரபஞ்ச வைராக்கியம். நம்ம எதையோ சொல்லி 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 மாஞ்சி போய்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அப்படி வச்சு பார்க்கும்போது பிரபஞ்ச வைராக்கியம் என்பது மாயாகாரியமான இந்த பிரபஞ்சம் நிலை அற்றது என்று உணர்ந்த அந்த ஆன்மா. அப்ப அது ஒரு பக்குவம் பெற்ற நல்ல ஆன்மா. கொஞ்சம் அறியாமை பலவாசனை ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப அந்த அறியாமையில கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இது வந்துடக்கூடாது. அந்த பற்றினையும் நீக்கி எனக்கு அருள் புரிய வேண்டும். வைராக்கியம், பிரபஞ்ச வைராக்கியம். பற்று அற, பற்று அற என்ன பற்று? பிரபஞ்ச பற்று. அற துறத்தலை விண்ணப்பித்தல். பற்று அற துறத்தலை விண்ணப்பித்தல், இதுதான் சரியான பொருள். இப்ப அங்க திருச்சதகத்துல என்ன பார்த்தோம்? நல்ல அணைந்தோர்கள், அவர்களுடைய பரிபாக நிலை, அந்த நிலையை வரிசையாக பட்டியல் போட்டு 10 பகுதியாக பதிகமாக நமக்கு அமைத்து கொடுத்தார். அது பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று அங்கே சொல்லப்பட்டது. அது பொது வகையிலே அமைந்தது. பக்தி, இறைவன் மீது கொண்ட அன்பு, வைராக்கியம், பிரபஞ்ச பற்றை நீக்குதல், இது ஒரு விசித்திரமாக வியக்கத்தக்க வகையில் அமைந்தது என்று பொது வகையிலே அந்த திருச்சதகத்திலே அமைந்து, சிறப்பு வகையிலே, ஏன்னா நமக்கு சிவஞான போதத்தை எடுத்துட்டீங்கன்னா பொது சிறப்பு, சிவப்பிரகாசத்தை பொது சிறப்பு, சித்தியாரத்துனா பொது சிறப்பு, எல்லாத்துலயும் பொது சிறப்பு பொது சிறப்புன்னு பார்த்துட்டே வர்றோம் இல்லையா. அதை போல, ஏன்னா இது சிவஞான போதம் தானே, முழுக்க முழுக்க சிவஞான போதத்தை கேட்டுத்தானே, இங்க அந்த உபதேசத்தை கேட்டுத்தானே இவர் எழுதினார். அப்ப அந்த பொது வகையில் சொல்லப்பட்ட அந்த பக்தி வைராக்கிய விசித்திரம் இங்கே சிறப்பு வகையிலே பிரபஞ்ச வைராக்கியமாக இந்த எல்லா வகையிலும் இந்த பிரபஞ்ச பற்று அதை ஒழிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அதான் நீத்தல் விண்ணப்பம். அந்த சதகத்துல இதுல இருக்க அந்த பொருள், அதை அப்படியே நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா, இப்ப நீத்தல் விண்ணப்பத்துக்கு வந்துட்டோம் டைரக்டா.
பொதுவா சதகத்தை முடிச்சுட்டு நம்ம நீத்தல் விண்ணப்பத்துக்கு வந்திருக்கணும். அது பொது வகையானது பார்த்துட்டு சிறப்பு வைக்க வந்திருக்கணும். ஆனா சாமியோடைய பெருங்கருணை, நீ இங்கே வந்து நம்மளா செய்யறவங்க சாமி செய்யற. அப்போ இந்த இடத்துல சிறப்பான வகையிலே இந்த நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய பற்றற துரத்தலை விண்ணப்பித்தலாக அமைந்த 50 பாடல்கள் கொண்ட கட்டளை கலித்துறையில் அமைந்த அந்தாதி தொடையில் அமைந்த அற்புதமான பாடல்களை கொண்ட ஒரு பகுதியாக இந்த நீத்தல் விண்ணப்பம் அமைந்து உள்ளது. இதுல உலக பற்றியா இருந்தாரு. 16 வயதிலே அமைச்சராக வந்தாருன்னு நமக்கு வரலாறு எல்லாம் சொல்லுது. அறிவுடைய ஒருவனை அரசும் விரும்பும் என்று அறிவர்த்தன வாண்டிய மன்னன் அவரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் மதுரைக்கு வந்துட்டார். திருவாதவூர்ல இருந்து மதுரைக்கு வந்துட்டார். மன்னனுக்கு அமைச்சராக இருந்தார். அப்ப அமைச்சு பதவி என்பது ஒரு மேலான போக அனுபவம், உலக போக அனுபவம். அந்த உலக போகத்தை அவர் அனுபவிக்கவில்லை. இறை உணர்வில் ஊன்றி இருந்த அந்த ஆன்மா தத்துவம் பெற்றாங்க. அப்ப இறைவனோடு ஒன்றித்து அந்த இன்ப அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆன்மா உலகத்தை வெறுக்க ஆரம்பித்தது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் எல்லாமே கூடி வரணும் இல்லையா? இறைவன் அதன் பின்பாக தான் வந்தார். இதுக்கெல்லாம் கூட்டி வச்சு ஆட்கொள்ளுதல் அப்படின்றதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நீத்தல் விண்ணப்பம் அப்படின்றது இவர் பொருட்டாகவா அல்ல, இவர் வேட்டிக் கொள்வதா அல்ல. அப்ப எது உண்மை என்ற மாத்திரத்திலே, எது உண்மை என்ற மாத்திரத்திலே இறைவன் எம்பெருமான் எந்த ஒரு செயல் செய்தாலும் காரணம் இல்லாமல் காரியம் என்பது இல்லை. காரணம் இல்லாம காரியம் என்பது இங்கே இல்லை. அப்ப இவருக்கு இந்த பிரபஞ்சத்தின் மீது கொண்ட பற்று அறுதல் என்பது அல்ல. அறுதல் என்பது சிறப்பான வகையில அப்படிலாம் பார்த்தோம், அது கிடையாது. இவரை இங்கே இருத்தி அந்த சிவ அனுபவம் அவர் அனுபவிச்சுட்டே இருக்கார் பாருங்க. எங்க இருந்து? அமைச்சரா இருந்து அனுபவிக்கிறார். அமைச்சரா இருந்து அனுபவிக்கிறார். இப்ப நிறைய பேர் நம்ம பார்ப்போம், வீட்டுல ஒரு கஷ்டம் வந்தா கோயிலுக்கு அதிகமா போவோம். இப்ப நான் எங்க இதுலயே நிறைய பாக்குறேன், வீட்டுல இருக்க முடியாது அதனால இங்க வந்து கிடக்காங்கம்பாங்க. சித்தாந்த கிளாஸ்ல நிறைய பேர் அப்படி ஒரு 2 ரோ இருப்பாங்க. அங்க வீட்டுல இருக்க முடியாது அவங்களால, அதனால இங்க வர்றாங்க அப்படிம்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். வீட்டுல இருக்க பிடிக்காது, அது பிடிக்காது விருப்பம். ஆனா இவருடைய உணர்வு எப்படி இருந்ததுன்னா, அமைச்சரா இருக்கிறார். உலக போகத்தை அனுபவிக்கலாம், ஆனா அனுபவிக்கிறது. ஏன்னா பக்குவம் பெற்ற ஆன்மா அனுபவிக்காது, உலகத்தை அனுபவிக்காது. இறை அனுபவம் வந்த பிறகு உலகத்தை அனுபவிக்காது. அப்ப இவர் நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு சொல்றது எதுக்காக? இவருக்காக இல்ல, இவர் உள்ளுக்குள்ள அனுபவிக்கிறார் பாருங்க. வெளியே உலக போகம் காத்துக்கிட்டு இருக்கவருக்கு அது எதையும் அனுபவிக்கல. உள்ளுக்குள்ள சிவானுபவத்துல தழைச்சு போய் இருக்கிறார். அந்த சிவா அனுபவத்தை, அந்த அனுபவிக்கும் அந்த திறத்தை இவர் வாயிலாகவே உலகம் அறிய வேண்டும் என்ற இறைவனுடைய திருவருள் கூட்டுது. யாருக்காக? நமக்காக. அதற்கு இல்லைங்க, நமக்காக. அவர் அனுபவிச்சிருக்கிறார். எந்த இடத்துல இருந்து? அமைச்சர் நிலையில நல்ல உலக போகம் கிடைக்க வேண்டிய நேரத்துல அதையெல்லாம் அனுபவிக்காம சிவானுபவத்துல அப்படி திளைச்சு போய் இருக்கிறார். அந்த அனுபவத்தை இவர் மூலமாகவே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இறைவன் எம்பெருமான் காரணம் இல்லாம, அது ஒரு காரணம் இருக்காது. ஒரு கல் எடுத்த சாமி 4 பங்கு 5 பங்கு அடிக்கிறது. இத்தனை காரணங்கள். ஆனா மிக மேலான ஒன்று எது என்றால், உயிர்களாகிய நாம் உய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பற்று நீங்க வேண்டும் என்பதற்காக
அவர் வாயிலாக விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் என்ற வார்த்தைகள் அவருக்கு இல்ல, நமக்குத்தான் உலக மக்களாகிய நாம் அறிந்து உய்ய வேண்டும் என்ற நெருங்கருணை கொண்ட இறைவன் எம்பெருமான் இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாவை இங்கு விட்டு 999 பேரையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு நீ இந்த உலக மக்களுக்காக இருந்து இந்த அருமையான பதிகம் இந்த திருவாசகத்தை தந்து அவர்கள் உய்வு பெற வேண்டும் என்று இங்கே இறைவன் தான் படிக்கிறார். இந்த அடிகளாரை, இந்த மணிவாசக பெருந்தகையாரை இது இவருக்கு தெரியாம இருக்குமா? தெரியாமல இருக்க தெரியும். இருந்தாலும் உலகத்தில் இருந்த போதும் உலக வாதனை இவருக்கு உண்டோ? கிடையாது. ஆனாலும் அந்த இறைவனோடு ஒன்ற வேண்டும் என்ற உணர்வு மேலோங்க நாம் ஓய்வுகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு வார்த்தையை படிக்க இது எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு இன்னைக்கு நம்ம திருமுறைகள் திருவாசகம் இது எதை படிச்சாலும் அன்னைக்கு ஒரு வாசகம் வந்தது என்றால் அது அடியே பொருட்டு இறைவன் தந்தது அப்படின்னு அப்படியே ஏற்படும். அன்னைக்குரிய வாசகம் இது அடியேனுக்கு இறைவன் தந்தது அப்படின்னு அப்படியே அதுல இறைவன் கொடுத்த வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான நீத்தல் விண்ணப்பமாக, பற்றற துறத்தலை விண்ணப்பித்தலாக, நீத்தல் விண்ணப்பமாக உயிர்களாகிய நாம் எல்லோரும் இந்த உலக பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பற்றை நீக்கி இறைவன் எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். பேர் ஆனந்தத்தை தருவதற்காக அவனோடு எழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லும் பகுதியாக இது அமைந்து உள்ளது. முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோள் உடையவனே மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தே எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. அருமையான பாடல். இந்த பாடலை பாடும் போதே கண்கள் கசிந்தரும் உள்ளமும் நெகிழ்ந்து விடும். திருவாசகத்துக்கு படிக்கும் போதே உறுதல் அப்படின்னா உண்மையிலேயே குழைத்த பத்தும் நீத்தல் விண்ணப்பமும் நம்மை குழைய செய்துவிடும் என்றுதான் சொல்லணும். மேலான ஒரு பதிகம். அதுல முதல் வார்த்தையே போன்ற கடையவனேனை அப்படிங்கிற கடையவனே என்ற வார்த்தை எதை சொல்கிறது? உயிர்களாகிய நாம், தடைப்பட்ட நிலைமையில் உள்ள உயிர்களாகிய நாம், மலச்சார்போடு கூடிய உயிர்களாகிய நாம் என்று உயிர்கள் உண்டோ அன்றே மலமும் உண்டு. அறியாமை என்ற ஒரு மலம், அந்த மூல மலம் சகச மலம், அது நம்மை கடைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மேல ஏற முடியாம கீழ் நோக்கி செலுத்தி கொண்டு இருக்கிறது. என்ன கீழ்நோக்குதல் என்றால் என்ன என்றால் பிறவி என்ற ஒன்றிற்கு மூல காரணமாக இருப்பது அனவம் தான். என்னங்க பிறவிக்கு காரணம் வினைதானே சொன்னீங்க, இப்ப மூலமலன்றீங்களே அப்படின்னா வினை எப்ப வருதுங்க? மூலமலை இருக்கிறதுனால தானே வினை வருது. யான் எனது அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுக்கு காரணமே மூலமலை தான். அது அற்று போய்விட்டால் இந்த யான் எனது என்று செருக்கு அற்று போகும், உடையும் வராது. அப்ப இன்றைக்கு காரணம் அந்த கீழ் நோக்கிய நிலை என்பது பிறவி. மீண்டும் 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 பிறவி எடுத்தல். பிறவின்றது துன்பம், அது மாயா காரியம். அந்த மாயை காரியத்தையும் வினையும் சேர்த்துதான் உடம்பு. இதுக்கு காரணமா இருக்கிறது மூலமலம். இந்த மூலமலத்தோடு சகசமலத்தோடு கூடிய ஆன்மா, அந்த மலம் எதை செய்கிறது? கடைப்பட்ட கீழ்நோக்கிய நிலையை நம்மை கீழ்நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கடையவனேனை அப்படிங்கிற எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை.
நம்ம இப்படி சொல்லுவோமான்னா நமக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு காரணம் அறியாம சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட மரத்தோடு கூடிய இந்த கடையவனையிலேயே கருணையினால் சாமி எடுத்து நம்மளை ஆட்கொள்றானா, ஐயோ பாவமே அப்படின்ற அந்த கருணை. இன்னைக்கு நாம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம்னா இவங்க நமக்கு வேணும், இவங்க இவ்வளவு நமக்கிட்ட செய்வாங்க அப்படின்ற உணர்வு நம்மகிட்ட இருக்கும். ஆனா இறைவனுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் சலம் இளன் சங்கரன் எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களும் யார் அங்க மியூட் போட்டு விடுங்களேன் கொஞ்சம், எனக்கு அந்த இது வரலைங்க. எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்ட கருணை, அந்த கருணையினால் இறைவன் எம்பெருமான், அந்த கருணையினால் இறைவன் எம்பெருமான் கலந்து ஆண்டு கொண்ட. இல்ல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சிவஞான போதத்தோட வச்சு பார்க்கக்கூடிய. ஏன்னா அவர் கேட்டது சிவஞான போதம் தான், அத கேட்ட உபதேசத்தை தான் இங்க கொடுக்கிறார். அப்ப அந்த மூலமா நம்ம சிவஞான போத கருத்துக்களை, அங்க சூத்திர கருத்துக்களை அதை பொறுத்துனாத்தான் இதனுடைய உண்மையான பொருள் நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். அனவமலம் என்ற மூலமலம் சகசமலத்தோடு கூடிய ஆன்மாக்களாகிய நம்மை பந்தித்துக் கொண்டிருக்கும் பச் கட்டப்பட்டிருக்கும் உயிர்களாகிய நம்மை கடைத்தேற்ற வேண்டும், மேலான நிலைக்கு ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக கருணை, நம் மீது உயிர்கள் மீது கொண்ட கருணை, அந்த கருணையினால் சாமி என்ன செய்கிறார்? கலந்து அந்த உயிர் அறிவிலே, எந்த உயிர் அறிவிலே ஆணவ மலம் கலந்து இருக்கிறதோ அந்த உயிர் அறிவிலே என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே கலந்திருக்கும் இறைவன் எம்பெருமான் கலந்து ஆண்டு கொண்ட. கலந்து இருக்கிறான், ஆனால் கடந்து இருக்கிறான். இவன் ஆட்கொள்ளுகிறான். எப்பொழுது ஆண்டு கொள்கிறான் என்றால் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வரும்போது ஒரு பக்குவ பரிபாக நிலையிலே ஆண்டு கொள்கிறான். ஆண்டு என்ற மாத்திரத்தில் ஆட்கொள்ளுதல் என்பதுதான் சரியான பொருள். இந்த ஆட்கொள்ளுதல் என்பது ஒரு பக்குவம் வந்த காலத்திலே அச்சானாக வந்து ஆட்கொள்ளுதல். இறைவன் எம்பெருமான் கருணையினால் இந்த உயிர்களாகிய நம்முடைய அறிவிலே கலந்திருக்கும் இறைவன் எம்பெருமான், ஆனால் கடந்திருக்கும் இறைவன் எம்பெருமான் உயிர்களுக்கு அனுபவத்தை, அந்த அறிவின் விளக்கத்தை, அறிவிலே இருப்பதால் இந்த அறியாமை கலந்திருப்பதால் ஒன்றையும் அறிய முடியாத அந்த நிலையிலே உயிர்களுக்கு அறிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாயா காரியத்தை கூட்டுவித்த இறைவன் எம்பெருமான், மாயா காரியங்களோடு கூடி வினைகளை ஈட்டும் இந்த உயிர்கள், அந்த வினைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே அப்படியே நீங்கி 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 நீங்க அப்புறம் இந்த வினை என்பது இருவினை ஒப்பாக வரும்போது மலம் பரிபாகப்பட்டு, இதெல்லாம் அந்த ப்ராசஸ். அப்படி வரும்போது ஆண்டு கொண்ட, மல பரிபாகம் வரும்போது ஆண்டு கொண்ட உடையவனே, அந்த மல பரிபாகத்தில் தான் இந்த உயிர்களை ஆண்டு கொண்ட இறைவன் எம்பெருமான். ஏன் இவரை இறைவன் அப்படின்னா விடையவனாக இவன் இருப்பதால், விடையேறி வரும் இறைவன் எம்பெருமான். தோடு உடைய செவியன் உடையேறி வருகிறார் இறைவன் எம்பெருமான். தோடு உடைய என்ற மாத்திரத்தில் அம்மையப்பனோடு கருணையோடு கூடிய இறைவன் அறவடிவானையன். விடை என்றது அறம், தர்ம தேவதை, தர்மமே வடிவான இறைவன் எம்பெருமான். அது மட்டுமா? விடையவனே என்ற மாத்திரத்தில் அந்த தர்மமே வடிவான இறைவன் எம்பெருமான் இந்த ஆன்மாக்களையே உடையாக கொண்டு இங்கே வந்து எழுந்தருளி, இங்கெழுந்து அருளுவது இனியே என்று மணிவாசக பெருந்தகையார் கூறுகிறார் என்றால், இங்கே உயிருக்கு உயிராக எழுந்தருளி இந்த மாயா காரியத்தை குட்டுவித்து வினை போகத்தை எல்லாம் கொடுத்து அப்புறம் அந்த வினையானது ஒப்பு வருவதை அந்த உயிர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தை கொடுத்து அதனால் இந்த மலம் பரிவாகும். அப்ப விடையவன் என்பது தர்மமே வடிவான விடையவனாகவும்,
இங்கே ஆன்ம விடையை தனக்கு ஏற்ற விடையாக தில்லை ஊதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய் எல்லா உயிர்களையும் தனக்கு இடமாக கொண்ட இறைவன். இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. எல்லா தேவாரம், திருவாசகம், திருப்பல் எல்லாமே இது சொல்லு. இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் உனக்குள் இருக்கிறான், எனக்குள்ளும் இருக்கிறான். உள்ளத்தை கடைத்து பார். அந்த கடைய 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 முருக வாங்கி கடைய முன்னிற்குமே, முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. இப்ப இந்த முதல் வார்த்தைக்கு வாங்க. கடையவனே என்ன சொன்னோம்? கடையவனே அப்படின்னு தன்னை சொன்னார். கீழான பாதையிலே சென்று ஒன்று கீழ் நோக்கி இந்த பிரபஞ்ச சேரு இதில் அழுத்து கீழ் நோக்கி செல்லும் இந்த கடையவனேனை அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொரு பொருள், இந்த கடைந்து உள்ளே பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு தரக்கூடிய இறைவன் உள்ள உட்கார்ந்து சேர்த்து. இறைவன் எங்க இருக்கிறான்னா நான் கடையவன் தான். ஆனா அறிவு பொருள் என் அறிவுக்கு அறிவாக கடைந்தால் உன்னை காணும் தன்மையை பெறலாம். அப்படிப்பட்ட கடையன். ஆனா நான் கடையிறது இல்லை, உன்னை பார்க்கறது இல்லை, வெளியே தெரிகிற அந்த பிரபஞ்சத்தை அனுபவிச்சுட்டு. இப்படிப்பட்ட கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட என்னையே இடமாக என் அறிவிலே இடமாக கொண்ட விடையவனே. இவ்வளவு இருந்தும் விட்டுடுதி கண்டா என்னை விட்டு போலாமா அப்படின்னு விட்டுடுதி கண்டா. இவருக்கு தெரியாம இருக்குமா? நல்லா தெரியும், தெரியாமல்லாம் இல்லை. அப்ப ஏன் விட்டுடுதி கொண்டா என்றால், பிறருக்காக உன்னை இங்கே இருத்தினேன், நீ சில காலம் இங்கே இருக்க வேண்டும், உயிர்கள் உய்வு பெற வேண்டும். இந்த உயிர்ப்பு பெறுவதற்கு உரிய நூல் உபதேசம் முன்னால் பெறப்பட வேண்டும். நீ எதை அனுபவிச்சியோ அதையெல்லாம் கொடு அப்படின்னு சாமி போட்டார். ஏன்னா உள்ளுக்குள்ள அனுபவம் வர்ற அனுபவம் தாங்க நூலாவது. இந்த அருளாளர்கள் உயிருடைய அறிவுல சுவாமியை அனுபவிக்கிறார். அந்த அனுபவம் எல்லாம் நூலில் வார்த்தைகளாக. அதனாலதான் திரு வார்த்தை என்று சொல்றார். திரு வாசகம், திரு வார்த்தை என்றே ஒரு பகுதி இருக்கு. அப்ப திருவினது வாசகமாக. அப்ப அந்த அனுபவத்தை எல்லாம் அப்ப விட்டுடுதி கண்டா என்பது சரியா என்றால் ஒரு புறம் சரிதான், எல்லா புறமும் சரிதான் ஒரு பக்கம். ஆனா நமக்கு அதை வச்சு பார்க்கணும், அது தெரியல. அவருக்கு வச்சு பார்த்து அந்த அனுபவத்தை சொல்றாரு. இந்த பகுதியை படிக்க 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 இறைவா எம்பெருமானே இந்த நூலை கையில எடுக்கிறதுக்கு இந்த பிறவியில இந்த நேரத்துல எனக்கு கொடுத்திருக்கிற, ஆனா அந்த நூல் சொல்லும் கருத்து என்ன, அது என்னுடைய உயிர் அறிவிலே பதிய வேண்டுமே, அந்த பதிந்து எனக்கு ஒரு விளக்கத்தை தர வேண்டுமே, என்னை விட்டுறாதப்பா. நீ உள்ள நின்று எனக்கு உணர்த்தினால் இந்த உண்மை எனக்கு புரியும். நீ கொஞ்சம் பராமுகமா இருந்துட்டா என்னால பார்க்க முடியாது, உணர முடியாது. விட்டுடுதி கண்டா என்று சொல்லும் ஒவ்வொரு தடவையும் நம்மை வைத்துக் கொள்ளுங்கள். கையை கட்டி இப்படி வாய் பொத்தி நிக்கிற ஒரு மாணவனை போல இறைவனின் திருமுன்பாக நின்று, இறைவா எம்பெருமானே விட்டுடுதி கண்டா, விட்டுட்டு போயிடாத, எனக்கு புரியாது, இதனுடைய பொருள் புரியாது, பொருள் புரிந்தாத்தானே நான் இந்த பற்றி கொண்டு நிற்க முடியும், உன்னை இருக பற்றி கொண்டு நிற்க முடியும். இந்த உலகப்பற்றை நான் பற்றி கொண்டு இருக்கிறேனே, அதை உடுத்து உன்னை பற்ற வேண்டுமே என்று இந்த வார்த்தை நமக்கு மிக மேலான ஒரு மகாபாக்கியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். நமக்கு உயிர்களாகிய நமக்கு விட்டுடுதி கண்டார், விட்டுட்டு போயிறார். அவன் போகமாட்டான், நம்ம சொன்னாலும் சொல்லணும் போகமாட்டான். ஆனா சின்ன பிள்ளைய பாருங்க, அம்மா என்ன விட்டுட்டு போறா, அம்மா கூட்டு போகாம இருப்பாளா, விட்டுட்டு போட்டுதான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளை இங்கிட்டு அங்கிட்டு நகலாது பாரு. இந்த தண்ணி குடிக்க போகாது, யூரின் போகாது, எங்க அம்மா விட்டுட்டு போயிருவாங்க. அவன் கூட்டிட்டு போறதுக்கு தான் ரெடியா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கான். அப்பவும் நம்பிக்கை இருக்காது. அந்த நினைப்புலதான் நம்ம இருக்கோம். சிறு பிள்ளைகளை போல
அறியாமையில் இருக்கும் சிறு குழந்தைகளை போல அம்மா விட்டுப்பீங்களோ அப்படின்னு அந்த இடத்த விட்டு அம்மா காலை கட்டிட்டு நவலாது. அது போலதான் நம்ம இருக்கோம். இறைவன் எவ்வளவு பெரிய கருணை. அவ மட்டும் ஒரு நொடி நம்மளை விட்டுட்டா நம்ம நிலைமை என்னத்துக்காகும்? அப்படிப்பட்ட இறைவன் ஒரு நொடி நம்மை விட்டு பிரியாத இறைவன் எம்பெருமான். ஆனா நாம உணர அவ இருக்கிறா அப்படின்றத உணர்வு. அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதை சொல்லும் ஒரு மகா வாக்கியம். விட்டுடுதி கண்டாய் அவனுக்கு இல்ல, நீ விட்டுட்டு போயிடாதன் அவனுக்கு இல்ல, இந்த ஆன்மாக்களாகிய ஆன்ம அறிவு இறைவனை ஒரு தினமேலும் விட்டு பிரியக்கூடாது என்று சொல்வது போல மணிவாசக பெருந்தகையார் உயிர்களாகிய நமக்கு சொல்கிறார். நமக்கு உற்றாத சாமியுடைய திருவடியை பற்றிக்கொள், விற்றாத. ஏன்னா இவன் கருணையானவன், நம்மை கலந்து ஆண்டு கொண்டவன், இவன் அறவடிவானவன், விற்றாத. இன்னும் இவர் எப்படிப்பட்டது தெரியுமா? விரல் வேங்கையின் தோல் உடையவன். விரல் என்றால் வலிமை பொருந்தியதான, வேங்கை எல்லாருக்கும் தெரியும் ஒரு புலி அது எப்படிப்பட்ட பலம் கொண்டது அப்படின்னா, காட்டுல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் தலைமை அப்படின்றது. இன்னைக்கு காடு மாதிரிதானே இருக்கு நம்முடைய உயிர் அறிவு. எல்லாத்துக்கும் தலைமையானதா எது இருக்கு? ஆணவம், மூலமலம். அப்ப அந்த விரல் வேங்கையின் தோல், அப்ப ஆணவ மலத்தோடைய அந்த கிழிச்சி அந்த தான் போர்த்தி கொள்ளும் உடுத்தி கொள்ளும் இறைவன். ஆணவ மலத்தை கிழிச்சி, அறியாமைன்றது இருள், அதை கிழித்து தான் ஏற்றுக்கொள்ளுதல். அருமையான வார்த்தை. விரல் வேங்க தார்காவணத்து முனிவர்கள் ஆமா தார்காவணத்து முனிவர்கள் பூஜை இது பண்ணாங்க. அவங்களுடைய அஞ்ஞானத்தை அறியாமை எண்ணிக்கிறதுக்காக சாமி வந்தார், விஷாரனை கோலப்பட்டு வந்தார். அவர்கள் அங்கே அபிசாரமாக வளர்த்தார்கள். அதுல இருந்து எழுப்பியது, அதுல கொட்டும் சினம் கொண்ட வேங்கை வந்தது. அதனை அடித்து உரித்து போர்த்தி கொண்ட உடுத்தி கொண்ட புலித்தோல் ஆடையை உடுத்தி கொண்ட இறைவன் என்றெல்லாம் பார்க்கிறோம். தார்காவணத்து ரிஷிகளின் ஆணவத்தை அடக்கிய இறைவன். அவங்களுக்கு மட்டுமா இருக்கு, நமக்கு இருக்கு இல்லையா? உயிர்களாகிய நம்முடைய ஆணவத்தை கிழித்தல், இருளை கிழித்தல். இருள் கிழிபட்டால் ஒளி புலப்படும். அதுதான் இங்கே சொல்லப்படும். விரல் வேங்கையின் தோல் உடையவனே. அப்படி என்றால் அந்த இருளை தான் ஏற்றுக்கொண்டாலும் இவன் தன்மை மாறாதவன். இவன் தன்மை மாறாதவன். நாம சார்ந்ததன் வண்ணம் உயிர் எதை சார்ந்தோ அதுல போய் நின்றுவோம். ஆனா இவை எத்தனை பொருளை ஏற்றுக்கொண்டாலும் எல்லா பொருளும் இவங்கிட்ட வரும், சேரும். ஆனா இவை எந்த பொருளையும் சேரும். அதான் மண்ணு உத்தரகோச மங்கைக்கு அரசே மண்ணுதல் நிலை பெற்ற சத்துத்தன்மை கொண்ட. மண்ணுதல் என்றால் சத்துத்தன்மை, சத்தான தன்மை என்பது தான் எந்த நிலையிலும் அசையாமல் மாறாமல் தன்னை சார்ந்த பொருளை தன்னோடு ஏற்றுக்கொள்ளுதல். அதான் மண்ணுதல். அப்ப ஆணவத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் ஆணவத்தை தான் ஏற்றுக்கிறான். ஆனா இவன் தன்மை மாறுபட்டதா? மாறுபடல, சத்தாகவே இருக்கிறான். அப்ப நம்மகிட்ட சாமி எல்லா உயிர்கள்ட்டும் இருக்கிறான். எல்லா உயிர்களையும் ஆணவம் இருக்கு. அவனுக்கு என்ன ஆணவமா வந்து நிக்குது? பக்கத்துல கூட நெருங்க முடியாது, பக்கத்துல கூட நெருங்க முடியும். அப்போ சத்தான நிலைத்த தன்மை. இந்த பொருள் தூளமான, இந்த பொருள் சூட்சுமமான பேரொளி பிழம்பான ஞானமே வடிவான பரம்பொருளை அணுக பக்கத்துல கூட நிக்க முடியாது, பக்கத்துல கூட நிக்க முடியாது. அதத்தான் இன்னொரு இடத்துல அழகுறார். ஒன்றும் நீ இல்லை, இவன் எதிரியா போய் ஒன்றுவானா? அன்றி ஒன்றில்லை. நீ இல்லாம ஒரு பொருளுக்கு நீ எதிரே போய் ஒன்றப்ப. அழகா சொல்ற.
அப்ப இந்த இடத்துல அழகா சொல்லிட்டார், விரல் வேங்கையின் தோல் உடையவனே. விரல் வேங்கையின் தோல் என்ற மாத்திரத்தில் ஆணவ மலத்தை கிழித்து, அந்த உயிர்களுடைய அறிவிலே இருக்கும் ஆணவ மலத்தை கிழித்து தனக்கு ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான் உடையவன். உடையவன் என்ற மாத்திரத்தில் எல்லாவற்றையும் தனக்கு உடைமை பொருளாக கொண்ட இறைவன் என்பவர்கள் உயிர்களை மட்டுமல்ல, உயிரற்ற பொருளான பாசப்பொருளையும் தனக்கு உடைமையாக கொண்டான். ஆனால் பாசப்பொருள் இவனை பக்கத்தில் நெருங்க முடியாது. உயிர்களாகிய நாம் கொஞ்சம் நெருங்கலாம் என அறிவு பொருள் உணரலாம். இறைவனை உணரலாமா? உணர முடியாதா? அறியலாமா? அறிய முடியாதா? பார்க்கலாமா? பார்க்க முடியாது. இன்னைக்கு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். முடியும் முடியும் முடியும், பார்க்கலாம், உணரலாம், அனுபவிக்கலாம், எல்லாம் முடியும் முடியும் முடியும். அது எப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிருங்க, 6 மணிக்கு முந்தி. அப்படி நிறைய பேர் மனசுக்குள்ளே என்ன இருக்கும்? எல்லோருக்கும் இறைவன் வந்து உள்நின்று உணர்த்தும். ஏன்னா எல்லாருடைய பக்குவம் ஒரே மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பக்குவம். அப்ப சாமி யாருக்கு எப்படி? ஆனா எல்லாரும் உணரணும், எல்லாரும் அறியலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். என்னங்க பார்க்கலாமா? கண்ணால் பார்ப்பது எல்லாமே சுட்டி அறியப்படும் பொருள். சுட்டு பொருள் எல்லாம் அழிஞ்சிருக்கிறா, நீங்க பார்க்கலாம் சொல்லு. நானே என் கண்ணை வச்சா சொன்னேன், இல்ல உங்க கண்ணை வச்சா சொன்னேன். அவன் அருள் என்ற கண் கொண்டு பார்க்கலாம். அவன் அருளானே அவன் தாழ் வணங்கி. அப்ப பார்க்கலாம் தானே? நம்ம கண்ணை வச்சு பாக்குறதா பாக்குறதா? கண்ணை மூடிட்டு அது ஒரு நிமிஷம் யோசிங்க. கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் தியானத்துக்கு போங்க, நெட்டை கூடுங்க. நமக்கு பண்டாசத்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே இறைவனோடு ஒன்றிங்க. கருவிகரணங்களை புலப்பட்டு வராதிங்க. ஏன்னா கருவிகரணங்கள் அவனை அகப்பட மாட்டான். அப்ப எதுலங்க போடுவான்? எனக்கு கருவி தானே இருக்கு, கருவி இல்லைன்னா அறியாமை போயிருவேனே. அப்படின்னா கருவி நான் அல்ல என்று கருவிகரணங்களை ஒரு நிமிஷம் ஒதுக்கிட்டு, என் உயிர் என்ற ஒன்று இந்த உடலுக்குள் இருக்கிறது. உள்ளம் பெரும் கோவில். உள்ளம் என்பது உயிர், இந்த ஊன் உடம்பு ஆலயம். அந்த உள்ளம் என்பது பெரும் கோயில். எவ்வளவு அழகா சொல்லி வச்ச. அந்த பெரும் கோயிலுக்குள் இருக்கும் அந்த மூர்த்திமான். அப்ப அந்த கோயிலை நான் காண வேண்டும். கோயிலுக்கு போறோம் சொல்றோம். இந்த உள்ளம் என்ற கோயிலுக்குள்ள வாங்க, இந்த உள்ளம் என்ற கோயிலுக்குள்ள வாங்க. அதுக்கு திருமூல தேவனார் அழகா சொல்லியிருக்கிறார். உள்ளம் பெரும் கோயில், உடம்பு ஆலயம். இந்த உடம்புதான் ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். கோபுரவாசல் போய் தானே போகணும், உள்ளுக்குள்ள போகணும் இல்லையா? அப்ப வாய் என்பது உள்ள நுழையிறது. வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கமே. அப்ப தெளிந்த அறிவு கொண்டு பார்த்தால் சிவலிங்கத்தை காணலாம். ஆன்மலிங்கத்திற்குள் சிவலிங்கத்தை காணலாம். ஆன்மா என்பது லிங்கம். அந்த ஆன்மலிங்கத்திற்குள் ஒளி பிழம்பான சிவலிங்கத்தை காணலாம். இது அழகா நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த முதல் பாடலிலே உடையவனே, உடையாள் ஒந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதான. இந்த பாட்டோட பொருத்தி பாருங்க. உடையவனே அந்த ஒரு வார்த்தைகள். இறைவன் எல்லா பொருளையும் தனக்கு உடைமையாக கொண்டவன். உயிரின் அறிவிலே, உயிரின் அறிவையை உடைமையாக கொண்டவன். அந்த உயிர் அறிவு என்ற அந்த கோவிலுக்குள் உடையாளோடு கூடியிருக்கும் இறைவன் அம்மையப்பன் சிவசக்தி சொரூபனாக இருந்து அருள் பாலிக்கும் இறைவன் தான் உடையவனே. என்னுடைய ஆணவ மலம் கிழித்து எரியப்படும் அந்த நேரத்திலே இந்த உடையவன் இந்த உயிருக்கு உடைமை, இந்த உயிர் உடைமை பொருள் யாருக்கு? இறைவனுக்கு. உயிர் அடிமை பொருள், உடல் உடைமை பொருள். இந்த உடலுக்குள் இருக்கும் உயிர், அந்த உயிருக்கு உயிராக நின்று செலுத்தும் இறைவன்
அவனை நான் அறிய முடியவில்லை. என்றைக்கு அறிய முடியும் என்றார். இந்த விரல் வேங்கையின் தோல் அவன் எடுத்து கொண்டால், கிழித்து ஆணவ மலத்தின் இருளை கிழித்து அவன் ஏற்றுக்கொண்டால், உள்ளிருக்கும் அந்த உடையவன் எனக்கு காட்சிப்படுவார். அறியாமை ஆணவ மலம் என்ற ஒன்று நம்மை விட்டு நீங்கினால் உள்ளிருக்கும் ஒளிப்பொருள் எனக்கு காட்சி. அப்படிப்பட்ட காட்சிப்படும் பொருள் எப்படி இருக்கும் என்றால், மண்ணு உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கை என்பது ஊர்பேர் தான். உத்தரகோச மங்கை என்பது ஊர்பேர் தான். மங்கைக்கு அரசே, அந்த தலத்திலே இருந்து அருள் பாலிக்கும் அரசனாக இருக்கும் இறைவன் எம்பெருமான். அதிலே மண்ணுதல் என்றால் நிலைச்சதாக, என்றைக்கும் உள்ளதாக என்பதாக. உத்தரகோச மங்கை ஏற்கனவே நம்ம பொருள் பார்த்துட்டோம். அம்மைக்கு அந்த வேத ஆகமங்களின் பொருளை உபதேசமாக சொல்லிய இடம் என்பது இங்கே உள்ள அம்மை. அந்த அம்மை கருணையே வடிவானவள். அப்படிப்பட்ட அம்மைக்கு அரசனாக இறைவனாக இருக்கும் அரசே. அடுத்தாப்புல அல்ல ஹைலைட்டான வார்த்தை போடுறார், சடையவனே. அம்மைக்கு உபதேசம் செய்ய வந்த நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? அம்மைக்கு எதை உபதேசம் பண்ணார்? ஞானத்தை, ஆகமங்களை உபதேசம் செய்தார். எதற்காக? அம்மைக்கு தெரியாததா இவன் வேறு அம்மை வேறா என்றால், இந்த தளத்திலே இந்த அம்மைக்கு உபதேசம் செய்தது அதன் மூலமாக உலகத்து உயிர்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக, அம்மையின் மூலமாக பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த உயிர்கள் அடைய வேண்டும், பேரு அடைய வேண்டும். என்ன பேரு? ஞானம் என்பதை உணர வேண்டும். அந்த ஞானம் பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டு வகையிலே, அந்த பரஞானத்தை, மேலான பரஞானத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பது அபரஞானம் என்ற நூல். அது வேதமும் சிவ ஆகமங்களும். வேதம் பொதுவாக சொல்வதை ஆகமங்கள் சிறப்பாக எடுத்து எம்புகின்றன. இந்த ஆகமங்கள் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அம்மைக்கு உபதேசம் செய்யும் இறைவன் எம்பெருமான். அப்ப உத்தரகோச மங்கைக்கு அரசே, நீ எப்படிப்பட்டவன்? சடையவனே, ஞானமே வடிவான பரம்பொருள். அபரஞானமும் பரஞானமுமாக இருக்கும் பரம்பொருள். இந்த அபரஞானத்தினால் இந்த உயிர்கள் பக்குவப்பட்டு பரஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஞானமே வடிவான பரம்பொருளாக வரும் இறைவா சடையவனே. சடையவனே என்றாலே ஞான பரம்பொருள் என்பதுதான் பொருள். சடையவனே, ஞானமே வடிவான பரம்பொருளே, தளர்ந்தே. இந்த தளர்ச்சி, சடையவனே என்றால் ஞானமே வடிவான பரம்பொருள். எங்கே ஞானம் இருக்கிறதோ அங்கே தளர்ச்சி கிடையாது. எங்கே ஞானம் இருக்கிறதோ அங்கே உறுதி உண்டு, சத்துத்தன்மை உண்டு, நிலைத்த தன்மை உண்டு, மாறாத தன்மை உண்டு. எங்கே அஞ்ஞானம் விளைகிறதோ அங்கே தளர்ச்சி உண்டு, மாறுதல் உண்டு, வேறுபாடு உண்டு. இங்கே நானோ வேறுபட்டு மாறுபட்டு தளர்ந்து இருக்கிறேன். காரணம் அஞ்ஞானம். அப்ப நீ ஞானமே வடிவான பரம்பொருள். நான் தளர்ந்தே, அறியாமையினால் தளர்ந்து போயிருக்கிறேன். மாறுபட்ட கருத்து, ஒரு நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒண்ணு மாறுபடும், அதான் தளர்ச்சி. மாறாத தன்மையில இருக்கிறோம் அப்படின்னா ஞானம். தளர்ந்தே பிரான். அடுத்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை அழகா போன. பிரான் என்றால் மேலானவன், மேலான தலைவன். எம் பிரான் என்றால் என்னுடைய உயிருக்கு தலைவன், என் உயிரை இங்கே நடத்தும் தலைவன். இந்த தளர்ச்சி என்பது எங்கே இருந்து வருகிறது? உயிருடைய அறிவிலிருந்து வருது. உயிருடைய அறிவில் அஞ்ஞானம் இருப்பதால் உயிருடைய அறிவிலிருந்து தளர்ச்சி வருது. நீ சடையவனாக ஞானப்பரம்பொருளாக இருந்து இந்த தளர்த்தவனாகிய உயிராகிய என்னை எம்பிரான், நீ தலைமை பொருள், என் உயிருக்கு உயிராக இருக்கும் தலைமை பொருள். அதனால் தாங்கிக் கொள்ளே. என்னுடைய அறியாமையை நீக்கி ஆணவ மலத்தை ஒடுக்கி நீ தாங்கிக் கொண்டால் இந்த தளர்ச்சி எனக்கு கிடையாது. இந்த தளர்வினால் என்னை நீ விட்டுட்டியோ,
விட்டுடுதி கண்டா ஐயோ விட்டுட்டு போறியே என்ற உணர்வு எனக்கு மேலோக்குகிறது. இந்த தளர்ச்சி இல்லை என்றால் அது வராது. நீ என்றைக்கும் உள்ளவன், மண்ணு உத்தரகோச மங்கைக்கு அரசனானவன், என்றைக்கும் உள்ள நிலைத்த பொருள். அங்கே இருக்கும் பரம்பொருள் இங்கேயும் இருக்கிறாய். நான் கடையவனாக இருக்கிறேன், கடைந்து எடுக்க தெரியாதவனாக கடையவனாக இருக்கிறேன். உன்னை கடைந்தால் அடையலாம் என்று பொருள் புரியாமல் இருக்கிறேன். ஆனால் நீயோ கருணையினால் கலந்து என்னை ஆண்டு கொண்டாய். அதை உணராத வண்ணமாக நான் இருக்கிறேன். நீ விடையவனாக இருக்கிறாய், அறவடிவிலே இருக்கிறாய். இந்த ஆன்மாவையே தனக்கு இடமாக கொண்ட விடையவனாக இருக்கிறாய். நீ என்னை விட்டுவிட மாட்டாய். ஆனால் புரிந்து கொள்ளும் தன்மைதான் எனக்கு இல்லை. புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாததற்கு காரணம் என்ன? என்னுடைய தளர்ச்சி, அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்திலிருந்து மீட்டெடுக்க உன்னை தவிர யார் முடியும்? நீ சடையவன், நீ எம்பிரான், எனக்கு தலைவன், என் உயிருக்கு உயிராக இருப்பவன். என் உயிரில் இருக்கும் அஞ்ஞான மலத்தின் தன்மை என்ன என்று உன்னை தவிர யாருக்கும் தெரியாது. அதனால என்னை தாங்குதல், அருமையான வார்த்தை. தாங்குதல். ஒரு குழந்தை சோர்வா விழுகும்போது அம்மா தோல்ல போட்டு தாங்கி, தோல்ல போட்டுட்டான்னா அந்த குழந்தைய அவ்வளவு உடல் வேதனை அத்தனையும் மறந்து அப்படியே எடுத்து சுமப்பானை. திருவருட்பெண் உமாபதி சிவாச்சாரியர் அழகாக சொல்வார், எடுத்து சுமப்பானை. யாரு? நற்கண்மையர். யார்? இறைவனை. எனக்கு உடைமை, நான் அவனுக்கு உடைமை, என்னுடைய அவன் உடையான், இவன் உடையான் என்று உணர்பவர்கள். நான் இவனுக்கு அடிமையும் உடைமையுமாக இருப்பவன், எனக்குள்ளே இருப்பவன் இவன் என்று உணர்கிறார்கள். நான் கேள்வி, அவர்களுக்கு அவர்களை எடுத்து சுமப்பவன். இப்ப என்னை தாங்கிக் கொள்ளே என்று சொன்ன மாத்திரத்திலே எவ்வளவு உரிமையோடு சொல்றார். அப்ப இறைவனை உணர்ந்த தன்மை இருந்தால் தாங்க இதை சொல்ல முடியும். என்னோடு இருக்கிறான், விட்டு பிரியாமல் இருக்கிறான் என்று உணர்ந்து அங்கே என்னை தாங்கிக் கொண்டே அறியாமையினால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்னை தாங்கிக் கொள்ளே என்ற அற்புதமான ஒன்றாக இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார் முதல் பாட்டிலேயே. இப்படிப்பட்ட இது பிரபஞ்ச வைராக்கியம். பிரபஞ்சம் என்பது மாயா காரியங்களிலிருந்து விடுபட வேண்டிய அந்த தன்மை. அவர் விடுபட்டாலும் உயிர்களாகிய நாம் விட வேண்டும் என்பதற்காக நமக்காக சொல்லப்பட்ட அற்புதமான விட்டுறுதி கண்டாய் என்பதாக நீத்தல் விண்ணப்பத்தில் முதல் பாடலாக அமைந்து உள்ளது. இது என்னுடைய திருவருள் கூட்டி வைக்க அருமையாக இந்த முதல் பாடலை நமக்கு என்னுடைய திருவருளால் இன்றைக்கு சிந்திப்பதற்கு அதிகாலை நேரத்துல அதுலயும் இப்பதான் மகாலய ஆரம்பிச்சு. இந்த மகாலய பட்சத்துல எதை செய்தாலும் 1000 மடங்கு பலன். இந்த ஞானத்தை நமக்கு சாமி, இதெல்லாம் ஞானம். அத ஞான தாகம் எடுத்தவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி இருக்குமா? அப்பா நல்லா தண்ணி தாகமா இருந்துச்சா, தேங்காய் தண்ணி மாதிரி, அதாவது இளநீர் குடித்தது போல அப்படி ஒரு உணர்வை சாமி நமக்கு தந்திருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்திலே இந்த உணர்வு நமக்குள் வருகிறது என்றால் இறைவனுடைய பெருங்கருணை, நாம் செய்த தவமும். இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு பற்று அற்ற நிலை வைராக்கியம். வைராக்கியம் அது விடணும். அப்ப பற்று அற்று நின்று அப்படி நிக்க இல்லாம தளர்ந்து போய் கிடக்குறேன்பா, தளர்ந்து என்னை தாங்கிட்டு. இதான் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடியதாக அமைந்துள்ளது. என்னுடைய திருவருளுக்கும் நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி. அரவரம பார்வதி மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொல்லணும். நன்றி.